சேலம் மாவட்டத்தில் இது கரடி சித்தருடைய சீவ சமாதி. இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கான வரலாற்று சிறப்பு பெற்றவங்க. இது வந்து கரடி ரூபம் வந்து ஒரு மேரேஜுக்கு சாட்சி சொல்லுங்க. இந்த இடம் வந்து சீவ சமாதி. சித்திரை மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை இதில் இந்த சித்திரை சிறப்பு நடக்கும். இந்த சித்திரை சிறப்பில் மற்ற சாமிகளுக்கு நெய்வேத்தியம் வேறு, இந்த சித்தருக்கு நெய்வேத்தியம் வேறு. எப்படின்னாக்கா இவங்க இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்ததுனால ராகி, பசு நெய், அவரைக்கொட்டை, தேங்காய் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி களி பிரசாதம் செஞ்சு மக்களுக்கு விநியோகிக்கணும். இந்த களி பிரசாதத்தினால என்ன ஒரு நன்மைன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும், நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி தீரும். இது ரொம்ப சிறப்பானது. ஒவ்வொரு சித்திரை மாதமும் 3வது செவ்வாய்க்கிழமை இந்த சித்திரை சிறப்பு மிக சிறப்பாக இருக்கும். நம்ம சேலம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, சென்ற வாரத்தில் டெல்லி பார் கவுன்சிலுடைய அசோசியேஷன் தலைவர் வந்து வழிபட்டார். அந்த மாதிரி ஒரு சிறப்பானதுங்க. இது ரொம்ப சேலம் மாவட்டத்தில் எல்லாம் அதாவது மெயினாக வந்து இப்போ பாருங்கள், 4 குழந்தைங்களுக்கு துலாபாரம் போட்டாங்க. அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 13 வருஷம் குழந்தை இல்லாதவங்க. சயின்டிஃபிக்காக வந்து டாக்டரே வந்து எங்கள் குழந்தை இல்லாத இருக்கிறவங்க கூட இயற்கையாக குழந்தை போட்டுருக்குதுங்க. ஒவ்வொரு வருஷமும் 7, 8, 10 குழந்தைகளுக்கு துலாபாரம் போட்டுறது வழக்குங்க. கல்யாணம் ஆகும், நோய் நொடி குறித்து நோய் நொடியெல்லாம் தீரும். இது நிறையா மக்கள் வந்து வழிபடக்கூடியது. இந்த சித்தர் வந்து சீவ சமாதிங்க. இது வந்து ஒரு சிறப்பான சேலம் மாவட்டத்தில் இது யாருக்கும் தெரியாத ஒரு கோயிலாக இருந்து, ஆனால் இப்போ வந்து விளம்பரமாக தெரியுது. நிறையா வந்து வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து நிறையா மக்கள் வந்து வழிபடுறாங்க. இந்த சித்தருடைய சிறப்பே வந்து நாம் வேண்ட தேவையில்லை, எதுவும் வந்து வேண்ட தேவையில்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களாவே உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். எனக்கு இது வேணும் அது வேணும்ல, நீ என்ற உள்ள இந்த கோயில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து என்றானாவே உங்களுடைய பிரச்சனை வந்து அவருக்கு தெரியும். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. எனக்கு அது வேணும் இது வேணும், என் மனதுனால சரியில்லை அப்படின்னா, அதே மாதிரி தியானம் பண்ணால் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நல்லா அருமையாக யார் வந்து தியானம் அடிப்படையில் இல்லைனா கூட கொஞ்ச நாள் கண்ணு மூடி உட்காந்தாங்களோ அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு.